யாரோ பார்த்து என்ன நினைப்பாங்க? போங்க. என்ன முடியாது. என்னது? சரி நீங்களே இருங்க, நான் போறேன். வீட்டுல யாருமே இல்ல. என்னது? அப்பா வந்து எஸ்டேட் போயிருக்காங்க, அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. 2 இடமும் லேட் ஆகும். அதான் நீங்க எங்க வந்துட்டீங்க. சீதா, சொல்லுங்க. பத்தியா பார்த்தேன். சடுகுடு போட்டியில எனக்கு தான் வெற்றி. ஏன் சீதா, என் வெற்றியில உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் இங்க எப்படி காட்டிக்க முடியும்? வேற எங்க? பின்ன என்னங்க, நீங்க ஆடுற விளையாட்டை நான் நேர்ல பார்த்து சந்தோஷப்படக்கூடாதா? யாரு வர வேண்டாம்னு சொன்னா? வாயன் பிளே கிரவுண்டுக்கு. இது இல்லாம எப்படி? நீங்க இதை கவனிக்க மாட்டீங்க, மத்தவங்க கவனிப்பாங்களே, அவங்களுக்கு அதுதானே வேலை. களங்கம் இல்லாம நீ பேசுற பேச்சுல இருந்து நீ என்ன பத்தி எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கே தெரியும். ஏன் சீதா, ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண் அவனை பத்தி ஏன் இப்படியெல்லாம் கற்பனை செய்யறான்? கணவரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களுக்கு தன் குடும்பத்தை பத்தியும் தன் குழந்தைகளை பத்தியும் எத்தனையோ கவலை. வாழ துடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு தன் வருங்கால கணவரை பத்தி கற்பனை செய்வதை விட வேற என்ன வேலை? சீதா, உன் எண்ணம் எனக்கு புரியுது. இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ஆனா என் மூத்தவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படி கூடி சீக்கிரத்துல நம்ம வீட்டுல எட்டி மேல சத்தம் கேட்க போகுது.
வாசுவ பழி வாங்கினாதான் என் மன சாந்தி அடையும். அதுக்கும் வழி இருக்கு. என்ன? மொத்தாவுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீங்க நினைச்சா நிச்சயமா முடியும். உங்க வார்த்தையில எத்தனை பெண்களை மயக்கி அடிமையாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணையும் ரங்கா அடிப்பணியை வச்ச தீர்வேன். என்னது ரங்கா? இது சீதா கொண்டு வந்த பையன் மாதிரி தெரியுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பை யாருக்கு வேணும்? எடுத்து குப்பை தட்டுல போடு. ஆமாங்க, அவரேதான். இவ்வளவு நாளா அந்த பொண்ணு டிரைவர் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே குட்டியாளா குட்டியா? அவசரப்படாதீங்கப்பா. இந்த 2 பெண்கள்ல யார் உண்மையான சீதாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீ என்ன கண்டுபிடிக்கிறது? இதை நான் போட்டல. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ஏமா, உன் அப்பா இறந்து இவ்வளவு நாளாச்சே, ஏன் இதுவரையில் இங்க வரல? இறந்த உடனே எப்படி வர முடியும்? ஈமக்கிரிகை எல்லாம் செய்ய வேண்டாமா? அப்படி சொல்லு. இதுல இருக்கிறது யாரு? எங்க அப்பா. அப்ப நான் பல்லு 16 கீழே உதுத்துருவேன். கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இந்த பொண்ணு ஒரு மகன் இல்லைன்னா இந்த படத்தை பார்த்த உடனே இவர்தான் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் செட்டப்டா. யாரோ இவளை தயார் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் கொள்ளை அடிக்கலான்னு. இப்ப உண்மையான சீதா வந்துட்டா. ஐயோ, இது என்ன சோதனை! அனாதே வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க இடம் கிடைச்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை எழுந்த துன்பத்தை கூட மறந்து சொந்த வீடு மாதிரி நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு எடுத்து என்ன நடுத்தரில் நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க. ஐயா, சத்தியமா சொல்றேன், நான் தான் சீதா. அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா இல்ல. அவ போய் சொல்ற. என் பேர் தான் சீதா. நான் தான் பொன்னுசாமியோட பொண்ணு. இல்ல ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்க. எங்க ஊருக்கு போய் தெரிஞ்சவங்களை அழிச்சிட்டு வந்து நான் தான் சீதான்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். தப்பிச்சு போறதுக்கு தந்திரம் பண்றான். அவளை விடாதீங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் போலீஸ்ல ஒப்படைக்கணும். என் பேரை வச்சுக்கிட்டு என்ன பித்தலாட்டம் பண்ணி இருக்கா? வாய மூடு. பேசாத. சதி திட்டம் போட்டு இங்க சாப்பிட்டது போதும். வேஷம் கலைஞ்சு போச்சு. ஐயா, இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். ஆனா நான் யாருன்னு நிரூபிச்சுட்டா இந்த இடத்தை விட்டு போவேன். அதுக்குள்ள இங்க இருக்கிறத ஏதாவது சுட்டின்னு போலான்னு பாக்குறியா? போகலையா? இல்லன்னா அந்த பொண்ணு விட்டு கழுத்து பிடிச்சு தள்ளுவேன். அம்மா, நீங்களே சொல்லுங்க. நான் சீதா இல்லையா? அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா இல்லையா? நான் குற்றவாளியா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. ஏன் நீங்களும் பேசாம இருக்கீங்க? அப்போ அப்போ நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்லையம்மா, உண்மை என்னதுன்னு தெரியற வரையில நான் யார் மேலையும் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகத்தை பத்தி எனக்கு தெரியும். இவ்வளவு குழப்பத்துக்கு அந்த பொண்ணுச்சாமி தான் காரணம். செத்ததுதான் செத்தாரு. அவரால் இவ்வளவு பெரிய தொல்லையா? அந்த மனுஷனுக்கு மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா வயசுக்கு வந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்பி அவளை காப்பாத்துங்க லெட்டர் எழுதுவாரா? அப்பா, இவதான் உண்மையான சீதாப்பா. எனக்கு மூளையே குழம்பி போயிருக்கு. ஒன்னும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அவன் சொல்றதையும் கேட்போம். நீ என்ன தம்பி சொல்ற? அம்மா, பெத்த தகப்பனை திட்டுறத எந்த பெண்ணாலையும் கேட்டிருக்க முடியுமா? அதனால்தான் அது ஓடிடுச்சு. அவதான் உண்மையான சீதா. இத பாருங்க. சரியான பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன். எங்க அப்பா நினைச்சு அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு. அவ புதுசா அழறா, அதனால பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே நான் அழறேன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா போய்ச்சிடுவாரா? நீலிக்கு கண்ணீர் நெத்திலேன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது தன் மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரட்டும் அவ துடிக்கிறா. அந்த மாதிரி எனக்கு நடிக்க தெரியுமா? வெளியே போய் பாரு. அந்த டூப்ளிகேட் சீதா அங்க நின்னுகிட்டு இருந்தா கழுத்தா. இத பாருங்க, அந்த பொண்ணு பொன்னுசாமியோட மகளோ இல்லையோ, இதுவரையில் அவளால நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அவ குடும்பத்தோட குடும்பமா பழகிட்டான். அவளை போக சொல்றது அவளை நல்லா இல்ல. அம்மா சொல்றது நியாயம்தான்ப்பா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விரட்டுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஒருவேளை அஞ்சது உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும், அவ்வளவுதான். இது என்னடா நீ சொல்றேன்னு? அந்த போட்டோவையும் 3 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்தாடா, இந்த சிஐடி வேலை நீயே பார்த்து என் கோலப்பட்ட தீருடா. இந்தாங்க ஐயா, எதுக்கு வீண் சிரமம்? அவ முதல்ல வந்துட்டா, அதனால அவளே சீதாவா இருக்கட்டும். ஏன்னா எங்க அப்பா ரொம்ப பிரமாதமா சொன்னாருங்கிறதுக்காக நான் வந்தேன். நான் போறேன்.
போவாடம்மா. அப்புறம் உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை தவறி போடும், பேர் எனக்கு வந்துடும். நீ பத்திரமா இங்கே இருமா. அடிச்சு போகல அடிச்சு முடி. அதன் எதிரொலியை பார்த்து உண்மையை நிரூபிக்கத்தான் அப்படி சொன்னேன். தவறா நினைச்சிட்டேன். உண்மையோ பொய்யோ தயவு செஞ்சு இன்னியோட என்ன மறந்துடுங்க. சீதா, சீதா, நீ பொன்னுசாமியோட மகள்ங்கிறதுக்காக உன்னை நான் விரும்பல. அவருக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். அதுக்காக நான் உன்னை வெறுக்கணும் மறக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எங்க அப்பாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க என்ன நம்பலையா? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ஆனா அப்பாவை எப்படி நம்ப வைக்கிறது? அவன் நம்பலைன்னா நம் எதிர்காலம் என்ன ஆகும்? சொல்லு சீதா, சொல்லு. என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு. அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. சீதா, அழாத சீதா. சீதா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு வழி காண வேண்டியதான் நம்முடைய கடமை. அழாதே, அழாதே. நான் சொல்றத கேளு. அழாதே. அப்பா, கொஞ்ச நேரத்துல என்ன கலக்கு கலக்கிட்ட? ஆமா, எங்க அப்பாவை பத்தி பேச எனக்கு கோவம் வராதா? உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும்தான் கோவம் வருமா? அதுதானே. ஆமா சீதா, உண்மை சொல்லு, இது உங்க அப்பா தானே? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பாவே தான். இந்த போட்டோ அந்த பொண்ணு கையில எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? என்ன கேட்டா? ஞாபகம் வருது. அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிச்சு வெறுக்கீங்களே ரங்க. அவன் வீட்டுல என் பேக மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பாவோட போட்டோ இருந்தது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். வரட்டுமா? சீதா, நான் வர்றதுக்கு முன்னால அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட என்ன செஞ்சிடுவீங்க? உயிரை விட்டுருவேன். விளையாட்டுல உண்மையை தான் சொல்றேன். வரட்டுமா? எங்க போற? எங்க அப்பா ஏமாத்த முடியாது. போ வெளியே. அம்மா, நான் அவனுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி குறுக்கிடுறேன்? நீயும் என் மாதிரி ஒரு பெண் தானே, உனக்கு இரக்கம் இல்லையா? என் பேரை சொல்லி கொள்ள அடிக்க வந்த ஒரு மோசக்காரிக்கு நான் இரக்கம் காட்டுறதா? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. என் பேர் தான் சீதா. நான் தான் இங்க வாழ வேண்டிய. நீ போயிடு இங்க இருந்து. நான் தான் சீதான்னு என்கிட்டயே சொல்றியே, இப்படிப்பட்ட தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாமா? இத பாருமா, உன்னை என் சகோதரி மாதிரி நினைச்சு சொல்றேன். நீ யாருன்னு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. இன்னும் என்ன பேசிட்டு இருக்கேன்? போ வெளியே. சீதா, என்னம்மா இது? அம்மா, என்ன நடந்துச்சு சொல்லம்மா. நான் சொல்றேன். அம்மா, அவ என்னை வீட்டை விட்டு போக சொன்னா, நான் போக முடியாதுன்னு சொன்னேன். உங்களை பார்த்து தானா ஓடி வந்து விழுந்துட்டு பாசாங்க பண்றாமா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம். ஒரு முடிவு தெரியற வரையில 2 பேரும் இங்கே இருங்க. அம்மா, எங்க அப்பாவே அவங்க அப்பான்னு சொல்ற பெரிய மோசக்காரியா இருப்பா போல இருக்க. யார் மோசம் செய்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. நீ வாமா. மனமும் குணமும் மாறாது, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும், தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ.
வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஓஹோ வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பலி காலமில்லாமல் காது காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது திட்டும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் திடும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஓஹோ பெரிய இடத்துக்குள்ள இப்படி ரோட்ல ஆடிட்டும் பாடிட்டும் போறது நல்லாவா இருக்கு? ஏன் நல்லா இல்லையா? என்னமோ வெங்கா யார் அது? பிடிச்சிட்டு வந்திருக்கிற பெரிய பள்ளி உட்காருங்க சார். பாஷையும் புரியாது 3 சீட்டு அடைச்சிருக்காது வியாபாரம் போறான் இன்னைக்கு போன வருஷம் பாஷையும் புரியாது ஆடி ஜெயிச்சு விடலாம். எந்த ஊர்? ஓ பிளேஸ் பிளேஸ் லண்டன். லண்டனா? நாட்டினும் பாக்குறேன். லண்டன் எனக்கு ரொம்ப பழக்கம். ஒவ்வொரு சாமான்லயும் மேட் இன் லண்டன் தான் குச்சி வருது. அத படிச்சு அந்த ஊரை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிறது. ஆமா. வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? வாட்ஸ் யுவர் நேம்? டேய், எவனாவது இந்த நாட்டுல குழந்தைங்க இருக்கானான்னு கேட்பானா? அந்த மேல்நாட்டு மரியாதைய பாத்தியா? ஒரு பிக்சன் சோமம் சின்னவன் ஒருத்தன். சின்னவன் மேலதான் எனக்கு தெரியும். அவன் என்ன மாதிரி வாட் ஆர் டூயிங் சார்? வாட் ஆர் டூயிங் சார்? இல்ல உன் மாசம் என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்க நான் கேக்குறேன். ஓஹோ, மை salary income only 10,000. 10,000? Yes, 10,000. what கொள்ளடிக்கிறீங்களாடா? 10,000 வாங்குறேன். கழிச்சு போடுறா. 100 200. See. சரியா? வாப்பா. It's 10,000, see? பணம் இல்லைன்னு எடுப்பு முடிக்கிறியா? Come on, don't talk. இங்கிலாந்து ஆட்டம் இதுதானா? அக்கா விட்டுருவோம் நானு. 10,000 ரூபாய் நான் தர விட்டுருவேன். செக் பணம் இல்லை, அது வீட்டுல கொண்டாந்து தரேன். என்ன பிரமாதம் இது ஒரு திருப்பு சீட்டை திருப்பு திருப்பு. Come on. Wait.
துறைய வெளியே விடாம பாத்துருங்க. வர்றேன். அது ஃப்ராட் செக். ஆமா தோற, அந்த செக்கை கையில கொடுங்க. உடனே வேலாயுத பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்டி மிரட்டி வேற செக்கோ அல்லது கேஷோ வாங்கிட்டு வர்றேன். வேற அந்த செக்காரங்களுக்கு இன்னொரு ஒர்க் நடக்க வேண்டியிருக்கு. ஆட்டோ, நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சீதாங்கிற ஒரு கேர்ள் இங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு போய் அந்த வேலாயுதம் பிள்ளை வீட்டுல இருக்கிறான். அவளை அங்கிருந்து அவுட் பண்றதுக்காக ராணிங்கிற ஒரு டூப்ளிகேட் கேர்ளையும் சீதா ஃபாதர் பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து செட்டப் பண்ணி அமைச்சிருக்கிறேன். எப்படி செட்டப் பண்ண? ஆமா, ராணி செட்டப் பண்ணு சொல்றிய, அப்போ அந்த வேலாயுதம் பிள்ளை இதுக்கு முன்னால சீதா பார்த்தது இல்லையா? அவங்க அப்பாவை தான் தெரியுமே தவிர்த்து அந்த பொண்ணை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாத்தீங்களா? இது வந்து சீதாவுடைய ஃபாதர் போட்டோ, இது என்னுடைய லவ்வர் ராணியுடைய போட்டோ. இந்த ரெண்டு போட்டோவை ஒன்னா சேர்த்து டூப்ளிகேட் நெகட்டிவ் எடுத்து பிரிண்ட் போட்டேன். எப்படி தர? You are very intelligent fellow. Thank you தர. மிஸ்டர் ரங்கன், தாடியை அடிச்சு போட்டு என் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துருச்சு. என்ன? Who is this man? The man man பேசுறான். சரி ரங்கன், இது ஒரிஜினல் மீசன், அது டூப்ளிகேட் மீசன். அப்படியா? யார் நீ? Thank you. எழுதுறீங்க அண்ணே, வாசுன்னு தெரியாம உண்மையை சொல்லிட்டீங்களே. நான் தப்புதான் பண்ணிட்டேன் ரங்கா. இனிமே நாம இருந்தா நமக்கு ஆபத்து. நம்ம என்ன செய்ய? சரி வா. பையனா இருக்கு 10,000 எனக்கு கொடுக்கணும், 50,000 சொல்றீங்க. முட்டை உடைச்சு விடுற உனக்கு கொண்டாடுறது தனியா கொண்டாட்டேன். இந்த எஸ்டேட் முதலாளி கோல்ட் பிளாக் தான் குடிப்பாரு. கோல்டு மாதிரி மனுஷன் குடிக்கிறதுல கோல்ட் பிளாக் குடிக்கிறதுல கேம்பிளிங் நம்ம கிட்ட பண்ணிட்டேன். நான் பிராடு. எந்த ஃபூல் சன் உனக்கு? நான் சொல்றேன். எந்த ஃபூல் சன் சொன்னா? நான் போனேன் அங்க நீல் பேலன்ஸ். You have cheated me. Cheated? நீ சீட்டாடுறவன் சொன்னா கோவத்துல சொல்லிட்டேன். No, no. Cheated me. இங்கிலீஷ்ல திட்டினா பல்ல உடைச்சிடுவேன். What? பல்ல உடைப்பேன். What are you talking? உடைக்கிறது அவனுக்கு புரியல போடுறேன். டேய், இந்த உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவேன். Break. பிரேக்ல பல்லு உடையும், உதடு கிழியும். Oh, you are going wrong way. This is your tax. Come on. இங்க பணம் கொடு, அல்லது ஜோல்ஸ் கொடு. ஜொல்ஸ் எங்க இருக்குடா? No, that's mine. mine. No, mine. My wife. My சம்சாரா. Don't touch her. Kill you. Don't touch her. Don't touch her. வாசு, நீயா? அப்ப எதுக்காவே துறை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சீட்டா ஆடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ்வளவு நெல்லா ஆடுறியே, யாரா கத்து கொடுத்தா? அப்பந்தான். அப்ப நானா? செல்லப்பா. ஏண்டா, நான் கேட்டது போதாதான் என் மாவன் நீ சீட் அடிக்கிறது வைக்கிறியா? சரிதான், அப்பாவும் பிள்ளையும் ஆடுவீங்க நான் கண்டேன்னா. ஏதோ விளையாட்டுக்குன்னு கேட்டுச்சு தம்பி. ஒரு தரம் தான் சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு சீக்கிரமா பிக்கப் பண்ண நான் நினைக்கவே இல்லையே. தம்பி, நீயும் அப்பா மாதிரி சீட்டாட ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா, உண்மையான சீதா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க போன இடத்துல அப்பா கூட சீட்டாட முடியாயிடுச்சு. உண்மையான சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய மனுஷால் சீட்டா ஆடுற இடத்துக்கு நீ ஏன்டா வந்த? அப்பா, சீதாவை வழிமறிச்சு கடிதத்தை கைப்பற்றது ராஜப்பன். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்க சீதான்னு சொல்லிக்கிட்டு, அது பேர் ராணி. பாருங்க, அந்த ராஜப்பனும் ராணியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு படம். ஆமா, ராஜப்பாவே தான். ஏன்டா சின்ன தம்பி, இந்த பொண்ணோட டிரைவர் பொன்னுசாமி இருந்து ஒரு போட்டோ எடுத்தானே, அது மாதிரி கேமராவில் எடுக்க முடியுமா? முடியும். சீதா கிட்ட இருந்து அவங்க அப்பா போட்டோ இருந்தது பண்ணி ராணி இங்க அனுப்பி வச்சுட்டா ராஜப்பன்.
ஆமா எஜம்மா, எப்ப பார்த்தாலும் நீங்க டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்துருவீங்க. டேய், நீ போய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை புடிச்சு இழுத்து வாடா. இழுத்துட்டு வா. போ. பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? உண்மையான சீதாவுக்கு துரோகம் பண்ணிருந்தீங்கன்னா பொன்னுசாமிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே. இதெல்லாம் உங்க அவசரத்தால வர்றதான். ஆமாண்டி, என்ன செய்ய சொல்றேன், நான் எப்பவுமே இந்த டூப்ளிகேட்டுகளை பார்த்து ஏமாந்து போறேன். கடைசி நேரத்துல அட்லீஸ்ட்ல ஏமாறுறேன். ஒரிஜினல் தான் இருக்கு, டூப்ளிகேட் ஓடி போயாச்சு. எங்கேயோ தெரியலையே. நீங்க போன் பண்ணதும் உங்க வீட்டுக்கு தான் பரப்பிட்டு வந்தேன். வர்ற வழியில இந்த பொண்ணு உங்க கொல்லப்புறத்து காம்பவுண்ட்ல இருந்து ஏறி குதிச்சது. சண்டை எப்படி பிடிச்சிட்டு என்னையா பொம்பளைங்க செவரு குதிக்கிற அளவுக்கு என்ன? எஜம்மா, ஹை ஜம்ப். இந்த ரங்கன் ராஜப்பன்னு ஆமா, 2 ரவுடி பசங்க எங்க இருக்காங்க? மார்க்கெட் தெரு 3ஆம் நம்பர் வீடு. அந்த கூட்டத்தை சேர்ந்துதான் இந்த பொண்ணு. இந்தாங்க இந்த போட்டோ அம்மா சீதா, ஏதோ ஒண்ணு சரியா புரிஞ்சுக்காம ஏதோ டோட்டல்ல தப்பு கணக்கு போட்டு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் யாருன்னு இப்போது தெரிஞ்சுட்டீங்க, அதுவே போதும். இனிமே உனக்கு நான் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே நீ பயப்படாதுமா. போயிட்டு வாமா. இனிமேலாவது அது சீட்டை இனிமே சத்தியமா நான் தொடவே மாட்டேன்டா. அந்த ராஜா மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், ராணி முகத்திலையும் முழிக்க மாட்டேன், ஆசை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். சுகரா சொல்றேன். சரி, எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சு. இனிமே நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி அதுக்கு இயற்கையா வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு சம்மதிக்க வைக்கணும். சம்மதிச்சுட்டாருன்னு வச்சுங்க. கேலண்டர் புரட்டி நாளை கண்டுபிடிப்பாங்க. காசு கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போவாங்க. அப்புறம் நாளைக்கு முகூர்த்த நாள்னு வச்சுக்க, இன்னைக்கு நாள்னு வச்சுக்க, இன்னைக்கு ராத்திரியே வீடு புறாவும் கேஸ் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இட்லி சுடுவாங்க, அப்புறம் பலகாரம் செய்வாங்க, அப்புறம் காய்கறி நறுக்குவாங்க, அப்புறம் மணவரை ஜோடிப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் கூட தூங்காம விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் குறிப்பா நம்ம 2 பேரும் கண்டிப்பா தூங்கவே மாட்டோம். அப்படி எப்படின்னு ஒரு வழியா பொழுது விடிப்பா. அப்புறம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம். கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம். சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம், சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம். நல்ல சீரகச் சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம், சிரித்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். செம்பருத்தி பட்டாடை கட்டி பார்க்காத கண்ணு ஒருவை போல செவந்திருப்பாளாம், நைசு சிலுக்கு துணியை போல காத்தில் அசைந்திருப்பாளாம். செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சிலுக்கு துணியை போல காத்தில் அசைந்திருப்பாளாம். செப்புச்சிலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம், செப்புச்சிலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம். நல்ல சேலஞ்சில்லா மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். ஊர்வலத்தில் வந்த யார் கூரடி அம்மா,
அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா? ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா? அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா? மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா. இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெளியிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெளியிலே ஒருத்தி வருவாளாம். வெக்கப்படாத, வா வா. சீதா வா, இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அவர்தான் மாப்பிள்ள சீய. உன்னை பார்க்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. கும்பிடு. சும்மா கும்பிடுமா, வெக்கப்படாத, கும்பிடு. சரிங்க, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமாங்க, இந்த மாசத்திலேயே முகூர்த்தத்தை வச்சிருவோம். சரிங்க, அப்ப நாங்க வரட்டுங்களா? ஐயோ சரி தம்பி. அப்ப நாங்க வர்றோங்க. சரி. சீதா, சீதா. அவங்க எல்லாம் யாருப்பா? பொண்ணு பார்க்க வந்தாங்கடா. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாப்பா, சீதாவுக்கு கல்யாணம். சீதாவுக்கு கல்யாணமா? ஆமாண்டா, சீதாவுக்கு ஒரு ராமச்சந்திரனை பார்த்து வச்சிருக்கிறோம். மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நீ வேற யாராவது மாப்பிள்ளைய பார்த்திருக்க? சொல்லு. இருந்தா சொல்லப்பா, இதை விட நல்ல இடமா இருந்தா அங்கேயே கொடுப்போம். அம்மா, நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாகணும். ஆனா அந்த அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல ஆசீர்வாதமா மாறணுங்கிறதான் என் விருப்பம். என்ன சொல்றான்னு புரியல. என்னடா விவரமா சொல்ற? அப்பா, சீதாவை காதல் என்ற பேராலே அவன் அதை டச் பண்ணிருக்கானா? சொல்ற, அவனை என்ன செய்யறன்னு பாரு. வேணாம், நான் தான்ப்பா. ஆமா, சீதாவை நான் தான் கல்யாணம் செய்துக்க போறேன். பாத்தியா, வீட்டுக்குள்ளே ராங் சைடுல அடிக்கிறான் கோல். ஃபுட்பால் சாம்பியன்ல இத என்கிட்ட சொல்றது கொடுத்து வெக்கமே இல்ல? அப்பா, விருப்பத்தை சொல்றதுக்கு வெக்கம் என்னப்பா? எதுடா விருப்பம்? உன் இஷ்டத்துக்கான அந்த பொண்ணை வச்சிருக்கேன், என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன். டிரைவர் பொண்ணுசாமி கிட்ட கொடுத்த வார்த்தை குப்பத்தொட்டில போடுறதாடா. என் கடமை என்ன ஆகுறது? என்னடி நிக்கிற? உன் சைடுல ரெண்டு வார்த்தை பேச. ஏன்பா, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? விசித்திரமா பேசுறாயோ. அப்ப மாப்பிள்ளைய நான் பாக்கலன்னு வச்சுக்கோ, இவனுக்கே கட்டி வைக்கிறதா இருக்கிறியா? என் சைடுல பேசுறீன்னு சன் சைடு பக்கம் பேசுறா. இந்த வார்த்தையை நீ விட்டுறோம்னு சொல்லிட்டேன். சீதாவை என் மனசார விரும்புறேன். எப்படிடா அவ பர்மிட் இல்லாம நீ எப்படா விப்ப? ஒன் சைடு விருப்பமாடா? அவ சம்மதத்தை பெற்ற பிறகுதான். பாத்தியா, அடி பாவி சொன்னியடி. என் மாமன் உத்தமே. அப்படிலாம் நம்ம பசங்களை தப்பா நினைக்காதீங்க. அவனையும் போய் கன்சல்டிங் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாள். கடைசியா சொல்றேன், கல்யாணம் செய்துட்டா சீதாவை தான் செய்துக்குவேன். இல்ல நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்பேன். அப்ப கிட்ட போட்டி போடுறியா? உன்னால கெட்டு போனவன் ரொம்ப பேர்றா. பாத்தியா, மாமன் பேசுனத கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்க வேணாம். இல்லன்னா கவுண்டல் திருத்தும் சன்னியாச போயிடுவானா? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன்னு எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு. செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு கூட இன்னைக்குதான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கத்தானே போறோம். அதை அவன் இஷ்டப்படியே செய்து வைக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? நஷ்டம் இல்லடி, நஷ்டம் இல்ல. மானம் பறக்கும் மேல கிர் கிர்ன்னு பேசுறான். பொண்ணு பார்க்க வந்தானே மாப்பிள்ள என்ன கேட்பான்? நாளைக்கு பஜார்ல நடுத்தருவுல சென்டர்ல போகும்போது என்ன சட்டையை பிடிச்சுக்கிட்டு புதுசாரி பையல, உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியாடா? உன் மவனுக்கே கட்டிக்கிட்டியாடா? அப்படின்னு மூஞ்சில காலி துப்புனா என்ன ஆகும்? என் கேட்டி என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. நம்ம கூட கொலை போயிருக்கு. கொஞ்சம்
இந்த அறிவாளிக்கு இது தெரியாம போச்சு. பவுடர் டென் எடுத்து மூஞ்சில கொட்டிக்கிறது. நவராத்திரி பொம்மை மாதிரி ஆம்பளைங்க பசங்க இருக்க இடத்துல குறுக்கா மறுக்க டர்ரு புர்ரு நடந்தா எவன் தான் கிடமாட்டாயா?